லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்சி கிட்ஸ்க்கான ஜூன் மந்த் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் மந்த் மே மந்த்துக்கு கொடுத்துருந்ததில் நிறைய ரெஸ்பான்சஸ் அதிகமாக வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அடலசன்ஸ் ஏஜில் இருக்கக்கூடிய பிள்ளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்க கெரியருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அட் த சேம் டைம் ஜென்சி கிட்ஸுமே இந்த மாதிரியான சின்ன சின்ன தடுமாற்றம்லாம் இருந்தது, பட் எக்ஸ்க்ளூசிவாக ஜென்சி கிட்ஸ்க்கான வீடியோஸ் பார்க்குறப்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸும் வந்திருந்தது. அதை தொடர்ந்து தான் இப்போ நம்ம ஜூன் மந்த்துக்கு ஜென்சி கிட்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிற டேர்ம் இருக்கு இல்லையா, இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்குறப்ப யாரெல்லாம் சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப 1997 2012 வரைக்கும் பிறந்திருந்த எல்லா நபர்களையுமே நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமனான டேர்ம் வந்து பார்த்தோம்னா ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஏஜ் கேட்டகரி யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அரௌண்ட் 14 to 29 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்களை தான் நம்ம ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 14 to 29 அப்படிங்கிறது லைஃப்லேயே குரூஷியலான நிறைய மொமெண்ட்ஸ்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகக்கூடிய வயசாக நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 12th முடிச்சதுக்கப்புறம் எந்த துறை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னு ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த நேரத்திலே வரக்கூடிய அடலசன்ஸ், அட்ரினலின் பம்ப் மாதிரியான வரக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் அதோடு சேர்ந்து வரக்கூடிய லவ், ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜாப், கெரியர், இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறதுன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயமே இன்க்ளூட் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா 14 to 29 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஏஜில் தான். அதனால தான் நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லக்கூடிய விதத்தில் அமையும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த விதத்தில் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஜென்சி கிட்ஸுக்கு ஜூன் மந்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு இந்த ஜூன் மந்த் ரொம்ப 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 எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. ஏன் இவ்வளோ தூரம் ஹைப் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன்ஸ் அப்படி என்னென்ன பிளானட்டரி பொசிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுடைய ராசியிலேயே யார் இருக்க போகிறா அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புதன் உங்களுடைய ராசியில் இருக்காரு, கூட சுக்கிரனை தன்னுடைய ஃப்ரெண்டை அப்படியே பிடிச்சி வச்சிருக்கிறார். 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யுரேனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளானட், அதாவது மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் மிராக்கல் செய்யக்கூடிய ஒரு பிளானட் பார்த்தீங்கன்னா யுரேனஸ். அந்த பிளானட்டும் உங்களுடைய ராசியிலே இருந்து இந்த மந்த்தை ரன் பண்ணி கொண்டு போகுது. இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு சில விஷயங்களில் இதுநாள் வரைக்கும் தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா, குறிப்பான ஒரு முடிவுகளுக்குள்ளே போவீங்க. இது வாழ்க்கைக்கு சாதகமான முடிவுகளாக அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் மிட் ஆஃப் த மந்தில் சூரியனும் உள்ளே வராரு, சந்திரனும் வராரு. ரொம்ப நல்லா இருக்கு. சூரியன், சந்திரன், புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 கிரகங்களும் உங்களுடைய ராசியில் அமைவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியிலே இது நாள் வரைக்கும் இருந்த குரு பகவான் ஜூனுடைய ஆரம்பத்தில் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு பயணிக்க போறாரு. ஜென்ம குருவா இருந்து சின்ன 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 பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இனி அதுவும் கிளியர் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் பார்க்குறோம். அந்தணன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடம் ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஸ்க்கு போறப்ப இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தெளிவு இல்லாமல் இருந்ததோ, நம்ம எதை நோக்கி பயணிக்கணுங்கிற தெளிவு இல்லாமல் இருந்ததே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்குலாம் இதுதான் என்னுடைய பாதை அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. இது மட்டும் இல்லாமல் யுரேனஸ் பற்றி சொன்னேன் இல்லையா, அதோட கோ பிளானட் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை கோ சிஸ்டர் அப்படிலாம் சொல்கிற மாதிரியான ஒரு பிளானட் பார்த்தீங்க அப்படின்னா பிளானட் ஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செலஸ்டியல் பாடி. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசோதெரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த மாடர்ன் அஸ்ட்ராலஜியில் சொல்லுவாங்க. இது மிகப்பெரிய யோகம்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளான டேர்ம்ஸில் இந்த ஈசோதெரிக் அப்படிங்கிற விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் உங்கள் மேலே இருந்த பேடான இமேஜஸ் எல்லாத்தையும் ஒரு பெரிய எரேசர் வச்சு அழிச்சிடும். அப்போ நீங்கள் நல்லது பண்ணியிருந்தாலும் கூட சில நேரங்கள் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, உங்கள் மேலே தவறான புரிதல்கள் நிறைய பேத்துக்கு கிரியேட் ஆகிருக்கும். இவங்க இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்குள்ளே வந்திருப்பாங்க. இந்த ஈசோதெரிக் விஷயங்கள் உருவாகிறதுனால இந்த ஃப்ளேம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மேலே இருக்கக்கூடிய தவறான ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, குருவுடைய ஃபேவரான பொசிஷன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது. இதனால் வரைக்குமே சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு இருந்தார். உங்களுடைய முயற்சிகள் எதுவுமே அடுத்த லெவலுக்கு போகாமல் இருந்தது. இப்போ இவ்வளோ பிளானட்டும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். அப்படியே வந்தோம் அப்படின்னா 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ராகுவாக இருக்கட்டும், அதோட சேர்ந்து வரக்கூடிய பிளானட் ப்ளூட்டோவாக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே எக்ஸலண்ட்டான விஷயங்களை கொடுக்க போகுது. என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற விஷயத்தில் இது நாள் வரைக்கும் தடை தாமதம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். பூர்வீக சொத்துல ஏதேனும் தடையும் தாமதம் இருக்கு, என்னுடைய ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு வருமா வராதா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ்ல இருந்தீங்கன்னா
கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சாதகமான விஷயத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயமா பார்க்குறோம். 10ஆம் இடத்துல தலைவர் சர்டன் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஓடு ஓடு ஓடிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களை அடுத்தடுத்த கட்டம் வந்து உழைக்க வைப்பார். நிறைய ஒர்க் ஹாலிக்காக மாறக்கூடிய அமைப்பு இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே வந்து புத்தி ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அதை எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரியாது. இப்போ சன்லைட்டாக இருந்தாலும் கூட நம்ம சில லென்ஸ் யூஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் அதனுடைய பாயிண்ட் கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி உங்களுடைய புத்தியை எங்கே ஃபோக்கஸ்டாக செலுத்த போகிறீங்க அப்படிங்கிறத சர்டன் என்ன பண்ண போகிறார், ஹெல்ப் பண்ண போகிறார். இதுதான் உன்னுடைய துறை, இதில் தான் நீ ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்க போகிறார். அடுத்து வாங்க 11ஆம் இடத்துல எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு சுகஸ்தானம்னு சொல்லுவோமா, அந்த இடத்துல நெப்டியூன், கைரான், அதுக்கப்புறம் மார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் இருக்குது. மார்ஸ் அப்படின்னா செவ்வாய், நெப்டியூன், கைரான் அப்படிங்கிறது மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் வரக்கூடிய பிளானட்ஸ். இதெல்லாம் என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்க்குறப்ப நெப்டியூன் வந்து உங்களை தைரியமாக துணிச்சலோட செயல்பட வைப்பார். இந்தந்த விஷயங்கள் இப்படி தான் செயல்படணும், இது எனக்கு சரியானது, இது எனக்கு தவறானது, இதில் எதுக்கு நான் நோ சொல்லணுமோ அதுக்கு நான் நோ சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் கொடுப்பார். பொதுவாகவே இந்த ஜென்சி கிட்ஸ் எங்கே போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் எஸ் சொல்லணுமோ அதுக்கு ஹெசிடேட் ஆகிறதும், எங்கெல்லாம் நோ சொல்லணுமோ அதுக்கு ஈஸியாக எஸ் சொல்லிடுறதுலும் தான் பெருசாக மாற்றுறது பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நோ சொல்லணும், நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக சொல்ல வைக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்டியூன் பண்ண வைக்க போகிறாரு. செவ்வாய் என்ன பண்ண போறாரு, அவருடைய ராசிலே வந்து இருக்கிறாரு இல்லையா, அப்ப நிறைய லாபத்தை கொடுக்க போறாரு. நீங்க செஞ்ச இது நாள் வரைக்கும் செஞ்சிருக்கக்கூடிய ஒர்க்ஸுக்கு வராத பெண்டிங்கில் இருக்கக்கூடிய பேமெண்ட்ஸ் எல்லாம் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் நீங்கள் தயங்குவீங்க, உங்களுடைய ஒர்க்குக்கு இவ்வளோதான் அமௌண்ட் அப்படின்னு கோட் பண்ண தயங்குறீங்க இல்லையா, அதெல்லாம் மாறக்கூடிய விஷயமா பார்க்குறோம். எமோஷ்னலாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறப்ப கைரான் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் வந்து 11ல் இருக்கு. இது மதர்லிஹுட் பிளானட் அப்படிங்கிறதுனால அம்மா அப்பா 2 பேர்த்தோடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சியஸாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நீங்களாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்காதீங்க ப்ளீஸ். அதை மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களை சார்ந்த உலகத்துக்குள்ளே தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுடைய எமோஷன்ஸ்க்கு சின்ன சின்னதாக மதிப்பு கொடுத்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் சிபிலிங்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் உங்க கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. எல்லாமே எனக்கு வேணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இன்னுமே நல்லா இருக்கும். சிபிலிங்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் சார்ந்த விஷயங்கள் எமோஷனலாக சூப்பராக இருக்கு. அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்க போகிறாங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வரப்ப இந்த கைரன் என்ன பண்ணுது, ஜூன் 19க்கு மேலே ரிஷபத்துக்கு மாறிடுது. அப்போ 12ஆம் இடத்துக்கு கைரன் மாறுறதுனால எமோஷனலாக கொஞ்சம் லவ் அப்படிங்கிற விஷயத்தில் வீக் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் தான். நீங்கள் டாக்ஸிக்கான நிறைய விஷயங்களை க்ளாரிஃபை பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் டாக்ஸிக்குள்ளே இருக்கீங்கன்னே தெரியாமல் பாரு அவன் எவ்வளோ கேர் பண்ணுறான் பாரு அப்படிங்கிற மாதிரியான கேர்ள்ஸும், என்ன பாரு இவ்வளோ பொசசிவாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி பாய்ஸும் இருப்பீங்க. இது நம்ம டாக்ஸிசிட்டிக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையே நீங்கள் ஆஃப்டர் ஜூன் 19க்கு மேலே கைரனுடைய டிரான்சிட்டுக்கு பிறகு உணரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. ஓவராலாக பார்க்குறப்ப ஃபேமிலி, ஃபினான்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும். கெரியர் நல்லாயிருக்கு, எஜுகேஷன்ஸ் நல்லாயிருக்கு. எஜுகேஷன் விஷயங்களில் நீங்கள் எந்த துறையில் பயணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பயணிக்கலாம். ஒரு சிலருக்கு மட்டும் என்ன ஆகும், சுயஜாதகம் சரியாக இல்லை அப்படிங்கிற சென்ஸில் அவங்களுக்கு வந்து எந்த துறையில் பயணிக்கணுங்கிற லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ப்ராப்பராக இதுதான் என்னுடைய துறைன்னு தீர்மானிச்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஃபேமிலி, எமோஷன்ஸ், லவ், ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் வரக்கூடிய கெரியர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. கவலைப்படாதீங்க. ஜென்சி கிட்ஸுக்கு நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் தான், ஜென்ரலான அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் பொறுத்தும் மாற செய்யும். ஏன்னா திசா புத்திகள் மாறுறது அடிப்படையில் ஒவ்வொருத்தவங்களுக்குமே மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. இதை இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய பேஜுக்கு வந்து உங்களுக்கான பர்சனல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பர்சனல் ஹாரோஸ்கோப் மட்டும் கிடையாது, மேரேஜ் மேட்சிங்காக இருக்கலாம், ஹேண்ட் ரிட்டனான ஹாரோஸ்கோப்பாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள், வாஸ்து மாதிரியான, நியூமராலஜி மாதிரியான விஷயங்களும் நம்மக்கிட்ட கைண்ட்லி சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரியான சர்வீசஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த காணொலிகளில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த். நன்றி, வணக்கம்.